பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி சொல்லுங்க. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி. ஹலோ ஹலோ. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி? கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி? நாடகம் பார்க்கிற கூடி இருக்கிற அண்ணாச்சி, நாடகம் பார்க்கிற கூடி இருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி? ஓடு குத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, குத்து பார்க்க வந்த கதை என்னாச்சி? குத்து ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயாச்சி, குத்து ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயாச்சி, நீங்க குத்த வச்சு உட்காருங்க பொறுப்பாச்சி. குத்து பார்க்க அப்படி குத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி? எடுத்து போல்டேஜனுக்கு அனுப்பி விடுறியா? சரி போ. அதை எடுத்து என்னென்ன பண்ண போகிறேன்? உண்மையிலே எங்களது ஸ்ரீ லட்சுமி மைசெட்டு பணங்கானத்தான் மதுரை. ரொம்ப நன்றி. லட்சுமி மைசெட்டு எந்த ஊரில் போட்டாலும் ப்ரெஷர் சுகர் வந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஊருக்குள்ளே இருக்காது. ஆனால் அதிரி மருதமணி ஒரு விதலை காணாமடா. அப்படியாண்ணே? எங்கண்ணே வந்துச்சு? எப்படியோ லூஸாக இருந்திருக்கு, அதோட அதிரி இருக்கு. ஊம்புறா, அது என்னது? ஊப்பர்ண்ணே. என்னடா அது? யூடியூப் வந்த சோதனை. 2 பேரும் இங்கே இருக்காங்க, ஒரு ஆள் அதுக்குள்ள உட்காந்துருக்க. இடம் இல்லையா பங்காளி? இடம் இல்லையா? சரி, இந்த போஸ்ட் மரத்தில் கூட ஏறியா? உண்மையிலே வெளியூர் ஆள் தானே அதிகம். வெளியூர் ஆள் வர கை தூக்குங்க, அப்படியே இருந்துச்சு வீட்டுக்கு போங்க. அவ்வளோதான், அட்னஸ் தான். ஆனால் நான் உரிமையாக பேசக்கூடிய, உரிமையாக என் மக்கள் கஷ்டத்துக்கு உதவி செய்கிறதுன்னா என் தமிழனை தவிர யாரும் கிடையாது. எந்த ஒரு தமிழ்நாடா? சின்ன வயசில் வெள்ளைக்காரனை கூட்டு வந்து எங்கள் பெரிய பையனை பயமுறுத்துவார். எனக்கு இந்த மாதிரி கலரை பார்த்தாலே மண்டையில் கொட்டணும் போல தான் இருக்கும். வாழ்த்துக்கள் ப்ரோ. என்ன படிக்கிறிய? யாரை போட்டு வேலை பார்க்குற? யார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்ட்டு ஒரு சாங் பாடுவோமா? எக்கோ வைங்க பங்கு. சார்பு எக்கோ. அன்னை தந்தை நான் வணங்கி சுத்து வட்டாரத்திலிருந்து வருக தந்த அருமை நல்ல வந்திருக்கின்ற சபை வணங்கி வந்திருக்க என் உறவுகள் பாதத்தை வணங்கி குளப்பாண்டி கிராமத்திலே கட்டழகி நமக்கு குளப்பாண்டி கிராமத்திலே கட்டழகி நமக்கு மந்தயமா குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு மந்தயமா குடியிருக்கா குங்கும பொட்டழகி நான் வணங்கி குளப்பாண்டி கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு மந்தயமா குடியிருக்கா குங்கும
சாமி குடி இருக்கு கட்டான கட்டழகி கூலப்பாண்டியில சாமி குடி இருக்கிற குங்கும பொட்டழகி நமக்கு கெட்ட வர தந்து ரூபா தங்கமே தங்கழகி ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ வெள்ள நல்ல குதிரையடி கூலப்பாண்டி ஐயனாரு வெள்ள நல்ல குதிரை ஏறி வெள்ள நல்ல குதிரையடி பாரக்கருப்புட்டா பித்தரவாத நடத்து பித்தரவாத நடத்து ஓடி நல்ல வராதப்பா ஐயனாரு ஓடி வர நந்திடு வர ஐயனாரி ஓடி நல்ல வராதப்பா ஐயனாரு நமக்கு வேண்டு வர தந்தோரு வர ஐயனாரு ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஆளு என விச்சருமா கருப்பு ஆளு இரவி தருவா ஏ ஏ ஏ ஏ ஆளு என விச்சருமா 18ஆம் படி பெரிய கரப்பு இறங்கி வா அசையாது முடியறவா அசையாது முடியறவா ஆளு இரவி தருவா 18ஆம் படி பெரிய கருப்பு ஆளு இரவி தருவா கருப்பு ஆளு இரவி தருவா ஆளு என விச்சருவா அசையாது முடியறவா கருமே அசையாது முடியறவா கெட்டவரம் தந்தோருமா ஏ சாமி கெட்டவரம் தந்தோருமா ஏ சாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஒரு ரெண்டிருச்சு உள்ள குளப்பாண்டி கிராமம் தாய் உள்ளையா ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா இருச்சு ஊரு திரண்டிருச்சு ஏ ஏ ஏ ஏ ஏ ஒரு ரெண்டிருச்சு ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா இருச்சு நாடு ரெண்டிருச்சு ஏ மாமா ஓடு நாடு திரண்டிருச்சு அம்மாமா நாடு ரெண்டிருச்சு ஏ மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா வண்டி திருமணா நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா சாமி இல்லாம நம்ம யாருமே கிடையாது. பழகின நண்பர்கள் சொந்த பந்தம் கூட உன்னை எதிர்த்தாலும் உன் குலசாமி தான் உன்னை காப்பாற்று. தெய்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க எல்லாருமே. அதே மாதிரி சாமியை நின்று கும்பிடாத பைக்கில் போகும்போது சாமி கிஸ் அடிச்சுட்டு போ. சாமி பின்னாடியே 108 அனுப்பி விட்டு உன்னை சேர்த்து விடுவார். யார் சொல்கிறது யார் கேட்குறா? இந்த மை செட்டு போடுறதெல்லாம் லேசன் நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம். வெரி ஹார்ட் ஒர்க். என்னப்பா வெரி ஹார்ட் ஒர்க்குண்ணே. என் ஜாதகத்தில் ஒரு கொலை விழுகணும்னு புரட்டாசியில் ஜோசியர் சொன்னேன். இப்போ ஜோசியர் கேட்டேன் ஆள் எப்படி இருப்பேன்னு. கழுத்தில் வெள்ளி செயின் போட்டிருப்பேன், ஓம்னு போட்டிருப்பேன். ஆள் பார்த்தா மாண்டி கோயில் காக்கடா மாதிரி இருப்பேன்னு சொன்னார். அது நீயா இருந்துடக்கூடாது மிஸ்டர் பிறகு நீ பையன் மேனே மூடிக்கிட்டு உட்கார், வெட்டிக்காரே மாதிரி உட்காரு. வந்து வந்திருக்கேன் பாரு ஆலப்புழக்கல்ல அறுக்கிறே மாதிரி. அது ஒரு நகைச்சுவையா ப்ரோ, சிரிக்கிறீங்களே. இந்த மை சட்டு போடும்போதுங்கிற தம்பியெல்லாம் ஆடினிய சட்டி போட்டிருக்கானா அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. தூக்கிட்டு அவன் ஆடுறதை பார்க்கணும். எல்லா பாட்டுக்கும் ஒரே ஆட்டம் தான்டா, ரங்கு 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 ரங்குன்னு குத்தி சந்தோஷப்படலாம். நீங்கள் சந்தோஷப்படலாம். திருவிழாவில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அடுத்தவருக்கு இடையூறு இல்லாமல் பண்ணுங்க.
உண்மையிலே வாழ்த்துக்கள் லட்சுமி, ஸ்ரீ லட்சுமி ஆடியோஸ். நல்ல ஒரு ஓனர். இப்படி ஒரு மைசெட் ஓனர்லாம் கிடைக்காதுப்பா. சிரிச்ச முகத்தோடு மற்றவர்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஸ்ரீ லட்சுமி ஆடியோஸ். எல்லாத்தையும் சொல்லிட மாட்டேன். அவன் நினைக்கிறாங்க இன்னும் 2 நாள் சம்பளம் தரல, வேற சொல்கிறான். சம்பளம் முக்கியம் கிடையாது, உனக்கு வேலை தான் முக்கியம். வாழ்த்துக்கள். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இந்த நாடகத்தை ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லாரும் கோச்சுக்கிறாங்கண்ணே, எல்லாரும் கவனிங்களேன். நாடகத்துக்கு வாங்க, வந்துட்டு ஏன் நாடகத்துக்கு வரும்போது எல்லாரும் மெடிக்கலில் பேம்பஸ் மாட்டிட்டு வாங்க. ஏன்னு ஒன்றுக்கு இருக்க போக முடியாது. நீ முட்டுனாலும் சட்டிக்குள்ளே தான் இருக்கணும். அதை காஞ்சாத்தே நீ எந்திரிச்சு போக முடியும். அதோட ஈரத்தோட உடனே சொட்டு சொட்டுன்னு வடியும் மூத்திரத்தை பேஞ்சு தாண்டிடுவேன். அண்ணே எங்கள் 4 பேத்துக்கும் வாங்கி உனக்கு வந்து யானைக்கு போடுறத வாங்கி தரேன். போட்டுக்கிட்டு இந்த தண்டியாக தெரியும், வீட்டிலே குப்புறப்பாடு வெண்ணமயனை இருடா முகர மயிரப்பாரு. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இந்த நாடகத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும். மன கஷ்டத்தை பூரா போக்கக்கூடிய கலை இந்த நாடக கலை. உண்மையிலேயே சிரிக்க வைப்பவர்கள் டாக்டருக்கு ஜமம். அதுக்காக உங்கள் கம்புக்கூட்டில் போய் சிரிக்க வைக்க முடியாது, என்னால் கிச்சு கட்டி சிரிக்க வைக்க முடியாது. சேவிங் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சோ மதியம் பூரா அது செய்ய முடியாது. ஏதோ சோக்குன்னு சொல்லுவேன், நீங்களாம் சோக்கு தேன் நினச்சி சிரிச்சுக்கிறணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு கரடி தாயத்தை தூக்கி விட்டு வருவேன். கொஞ்சம் நேரத்தில் உள்ளே வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மருதமணி வார்ம் அப் பண்ணிக்கிட்டு அவனுக்கு 2 அசிஸ்டண்ட்டு, காலை அமைக்க விட ஒருத்தன், அவன் டீ தண்ணியெல்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட். அடுத்த வருஷம்லாம் ஹெலிகாப்டர் தான் வருவேன்ட்டேன். ஹெலிகாப்டரில் வருவேன். ஊரில் இறங்க முடியாதுன்னே கயிறை வச்சு நான் இறங்கிக்கிறேன். இல்லாட்டா உன் காரில் வரல தூக்கி தூக்கி போடுதுன்றேன். பரவாயில்ல, அவனுடைய பாடி அப்படி, அவன் முரட்டான் இல்லை. ஒன்றுக்கு இருக்கிறேன் இலையாத்த போகுது. சாப்பாடு எப்படி சாப்பிட்றேன் 3 வர்க்கம் இந்த வயிறு நிறைஞ்சு போகும், சமைக்க முடியாது. 3 வர்க்கம். நல்ல ஒரு கலைஞர் எம்கேஆர்னு இந்த உலகம் பூரா எல்லாத்துக்கும் தெரியும் என்னையே. ஆனால் மருதமணியை உலகம் பூரா தெரிய வைத்தவர் யாருன்னா தம்பி காடமங்கலம் முருகன் தான். யூடியூப் வாயிலாக வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். கைதட்டு கொடுக்கலாம். அங்கிட்டு உட்காந்துருக்கேன் மயன் கருது வண்டியாக இருக்கிற மாதிரி. இன்னும் என்ன மயனுக்கு இந்த நாடகத்தில் என்ன சீனு எங்கே வருதுன்னே தெரியாது. கண்டாலும் எனக்கு டெய்லி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சீனுப்பான்னு வந்து கேட்பேன். என் தம்பி என் மயன் நமது நரிக்குடி அருகாமல் குறிவனங்களை சேர்ந்த பாண்டி எப்படி கைதட்டு கொடுக்கலாம். நொந்து போய் அங்கிட்டு போய் தூக்கு பாட்டிச்சோம். எங்கிட்ட இருக்கிறது யார்? ஜவாப் சட்டை ஃபோன் பண்ண சொன்னான விஜய், குருவித்துறை விஜய். அருமை அருமை விஜய். என்ன விஜய் அப்படி உட்காந்துட்ட? ஓரமாக எடுத்துகிட்டு போகலாம்ட்டு. சென்னையிலேருந்து போட்டோ எடுக்க வந்தாங்கல்ல எங்கள் கேமராமேன் காணா அவங்களுக்கு ஒரு நன்றி. இந்த நாடகத்தை பார்க்க வந்த அத்தனை பேத்துக்கு நன்றி. இந்த விழாவை நடத்தக்கூடிய விழா கமிட்டியார்கள் கூலப்பாண்டி அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணத்தோடு வந்திருப்பேன். சில பேர்த்துக்கு இது என்ன நாடகம்னே தெரியாமல் வந்திருப்பேன். நாடகம் என்ன நாடகம்னா வள்ளிதர்ம நாடகம். அந்த வள்ளிதர்ம நாடகத்தில் என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே பூரா பேர் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன். கடைசியில் நாங்கள் ஒத்தையில் வந்து பூராமே முனி அடிச்ச மாதிரி பொட்டலை பார்த்து பாடுற மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் மற்ற சீன்களை பூரா உங்கள் கைபேசிக்கு அனுப்பிவிடுறது யூடியூப் சேனல் தான். நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. நான் மாதிரி கூட்டம் இருந்துச்சு போகாதீங்க உட்காருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் வேலையெல்லாம் விட்டுவிட்டு இரவு நேரத்தில் கண்முழிச்சு எங்களை பார்க்க வந்ததுக்கே உங்கள் பாதம் தொட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவேன், அந்த கணேஜி போல் ஒரு ஆளுங்க பாக்கெட்டு தீர்ந்து போயிருக்கோம். எவன் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன், எவன் எங்கே நான் கசக்கிறேன்னு அதையே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆமாம், அப்படி எச்சியை துப்பணும்னா கவட்டுக்குள்ளேயே துப்பிக்க. ஆமாம், அதே மாதிரி உன்னை கூட்டு வந்த ஆள் எங்கே இருக்கேன்னு பார்த்துக்க. விட்டுட்டு போயிட்டா 4-5 கிலோமீட்டர் நடந்து போகணும் இருட்டில். ஆனால் இதில் என்ன தெரியுமா, உன்னை ஒரு ஆள் பைக்கில் ஏற்றிட்டு வந்த ஆளை ஏற்றிட்டு வந்தேன் பாரு, அவன் பின்னாடி உட்காந்து வந்த 2 பேரும் அவன் மேலே தான் போக்கஸாக இருக்கான். அவன் லேசாக நகண்டானா இவனு நகல் வாங்க. அவன் ஒன்றுக்கு இருக்க போனால் அவன் அங்கிட்டு அடிப்பேன், அவன் எங்கிட்ட அடிச்சுக்கிட்டே பார்ப்பேன். அவன் போய் வண்டியை பனியாக இருக்குன்னு தொடப்பேன், அவங்க போய் பக்கத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் சித்திரவதை. அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் என்ன முன்ன நின்றேன், ஆளு இல்லை, என்ன நாடகம் மயிர் நாடகம் அப்படின்னு உதறிட்டு போயிட்டு திருப்பி வந்துட்டேன். அவன் சுடுகாட்டுக்கு அங்கிட்டு போக முடியாது, பயந்த வயது. அதனால் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக 100 வருஷம் இருக்கணும். அதே மாதிரி லவ் பண்ணாத ஆளுகள் லவ் பண்ணுங்க. லவ் பண்ணிவிட்டு மாசுக்கை போட்டுக்கிட்டு தேட்டருக்குள்ளே போங்க. இந்த தேட்டருக்குள்ளேலாம் பார்த்தா எல்லாரும் முக மாசு போட்டு வர்றேன்.
நான் ஒருத்தனை அப்படி உத்து பார்த்தேன். அவன் சுரண்டேன் என் காதலியே. ஒரு இவன் எங்கனே பார்த்தது மாதிரி இருக்கு, நம்மளை பார்க்குறேன், வா கடை சீட்டில் போவோம். ஏய் முதல்லாம் கல்யாணம் பண்ணி தாண்டா வளகாப்பு, இப்போ வளகாப்பு போட்டு தாண்டா கல்யாணம். எடுத்த சோறில் பைக்கில் தள்ளி சீமக்கரில் தானே போகிறேன். என்ன சீமக்கருவைக்குள்ள போய் அப்படி என்ன பண்ணுவாங்க? மண்டி ஓட்டுக்கிடுவேன். அந்த காதலியை நினச்சி செருப்பை கழட்டி அவன் தலையில் அடிச்சுக்கிடுவேன். நீ பொத்திட்டு உட்கார்றா வெண்ணமேனே. என்ன பண்ணுவாங்க? சீமக்கரில் போய் மண்டி ஓட்டு பிட்டு படம் தான் பார்க்குறேன். பார்த்து என்ன பண்ணேன், இந்தா இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணேன், 8 வருஷம் ஆச்சு கடலை உள்வாங்கி. எனக்காவது சுனாமி வரணும்னு இன்னும் செம்படுத்து வச்சு உட்காந்துருக்கேன். அடே இந்த நாக்காளி சேரை கட்டாத்தே பயமாக இருக்கடா. ஏன்னா கூலப்பாண்டி கிராமத்தில் உண்மையிலேயே இந்த நாடக நடிகருக்கு டேபிள் இந்த சேர்லாம் அழகா ஆசாரி ஐயாட்ட சொல்லி அடித்து போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சில ஊர்லாம் இந்த சாப்பாடு டேபிள்லாம் தூக்கி போடாதீங்க. அதெல்லாம் கடுக்குன்னு ஆடி ஆல்ரவுண்டு பேரை சொன்னி 2 அடி அடித்தாரு, 3வது அடியில் ஆளை காணா. ஒரு ஸ்டாண்டு குடிங்கிருக்கு, அங்கிட்டு போய் விழுந்து அந்நியாரத்தில் அவனை தூக்கி கொண்டு ஒத்தரை வச்சு, இதெல்லாம் தேவையில்லாதது. மணிகண்டனுக்கு அப்படித்தான் சேர் இல்லை ஒரு ஊரில். அப்போ ஊர் நாட்டாமையை கூப்பிட்டேன், ஐயா சேர் இல்லைப்பா, விடிய உட்காந்து பாவம் கருது வண்டிக்கார மாதிரி அறுக்கணுவேன், ஒரு சேர் கொடுங்கன்னே. அவர் வெறுவருன்னு போய் பேத்தி விளையாட்டு சேரை தூக்கிட்டு வந்துட்டார். இவன் ஒரு சிமெண்ட் மூடியை உள்ளே வச்சு இப்படி உட்காந்துக்கிட்டேன். உட்காந்தா அப்படியே இவன் எந்திரிக்கிறேன், சேரும் சேர்ந்து வருது. அப்போ என்னை வந்து உள்ளே வந்து டென்ஷன் ஆகிட்டேன். அண்ணே போனேன், உன்னையால் இது கூட செய்ய முடியாது அப்படின்னேன். என்னடா ஒரு சேர் கொடுக்க சொல்லுனேன். பயலுக்கு உள்ளே வந்தாங்க பூராமே பீரு, ஆளுக்கு 4 நாள் சாப்பிட்ருப்பாங்க உள்ள. நான் கூப்பிட்டேன் ப்ரோ அப்படின்னு. என்னண்ணே சேர் வேணும்? ஏய் உனக்கா உசுரே விடுமா, உசுறு கொடுக்கணும், மஜில் கொடுக்கணும், சேரை கொடுங்கடான்ட்டேன். திகுன்னு ஓடினாங்கிறான். ஓடி ஒவ்வொருத்தையும் முதுகில் விழுந்து தப்பி ஒரு மரச்சேரை கொண்டு வந்து போட்டாங்க. என் சிங்கம் சந்தோஷம் தாங்க முடியல. அறந்த சாமி அழைச்சேன். ஊரில் 10 கும்பல் ஆடுதுங்கிட்டு வயசான ஆளார இளவட்டம் தம்புறேன், இவன் ஆடிட்டேன். அப்போ நினச்சேன் இவனுக்கு கருப்பு சாமி தானே குலசாமி, கருப்பா அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது முண்டைக்கு பேய் பிடிச்சிருச்சு. என்னன்னா அவங்க போய் தூக்கிட்டு வந்தாங்களே மரச்சேரு, அது ஒரு கிளவிய சுடுகாட்டு கொண்டு போன சேரு. பார்த்தா கதம்பமும் பன்னீர் வாடை வருது. இப்போ எந்த சேரை போடு மோந்து வாதிட்டு தான் உட்காருவேன். பன்னீர் வாடை வருதா, கதம்ப ஒட்டியிருக்கா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, வாழ்த்துக்க. ஆனால் கூலப்பாண்டிய மக்களை மறக்க மாட்டேன். உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அன்பாலயத்துக்கு வந்து நாடகம் பேசுனீங்க. நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய கூலப்பாண்டி கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். 5001 கொடுத்த கிராமத்தார்கள் கூலப்பாண்டி, நன்றி 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 நன்றி. ஒரு சாங்கு பாடுவோமா? ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 8 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன், சண்டைக்கடை 5 வளர்த்து வச்சிருந்தேன், ஜல்லிக்கட்டு காலம் 3 வச்சிருந்தேன், ஊமச்சி குளம் மெயில்ல நல்ல ரேட்டு இடம் போகுதுன்னு 10 ஏக்கரை விற்காம போட்டு வச்சிருந்தேன், பென்ஸு காரு 1 வச்சிருந்தேன், பொண்டாட்டி பிள்ளைக்கு தெரியாம மதுரை டவுனுக்குள்ள 10 பைசா வட்டிக்கு 1.5 கோடியை விட்டிருந்தேன், பொண்டாட்டிக்கு 150 ரூபாய் நகை, பிள்ளைய கரையேற்றணும் பணத்து முறை காமிக்கிறதுக்காக 200 ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன், ஐபோன் செல்லு அமெரிக்காவில் இருந்து ஆர்டர் பண்ணி 2 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன், கூட்டு சேர்ந்து தண்ணி அடித்தாலும் மண்டை காயுதுன்னு தொண்டியில் 2 பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதாகனா
அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட சரக்கு எங்க போனாலும் சரக்கு, ஓயில சரக்கு கிடைக்காட்ட காலில் விழுந்து கூட கட்டிங்க வாங்கி அடிச்சு விட்டு கண்ட கண்ட சரக்கு அடிச்சு பெரு வயிற்றுலே குடிச்சு ஊருக கூட நக்காம கம்பு கூட்டம் மோந்து வாத்து குடலும் தாண்டா வெந்தது. தொடர்ந்து 23 வருஷமா பொண்டாட்டி பிள்ளை அம்மா அப்ப நண்பர்கள் எவனுமே தேவையில்லை. கப்பு சைடிஸ் தண்ணி இறந்தா போதும்னு வாழ்க்கைய நடத்தினவனுக்கு பார்வையு போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் அத்தனையும் அட போச்சு குடினால இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடி கையில மேல போறோம். நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதாடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. போட்டிருந்த மோதிரத்தை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. கூட்டர் சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டைங்க சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் பொண்டாட்டி பிள்ளைய சொந்த வந்தான் தாய் தகப்பேன் அத்தனையோடு நீங்கள் எல்லாம் சந்தோஷமா வாழணும். இது நல்ல மனுஷங்களுக்கு போற இந்த பாட்டு பிடிக்கும். வரும்போதே லேசா நினச்சிட்டு வந்த ஆளுக இந்த பரிதேசி கண்டாளிமை எதுக்கு இந்த பாட்டை பாருங்க. அடித்த சரக்கு இறக்கி விட்டாங்க. இன்னி நேரத்தில் பிளாக்கில் வாங்கினா 50 ரூபா கூட சொல்லுவாங்களே. என்னை நோத்தாங்குமான்னு வச்சாலும் மேடை மேடைக்கு தமிழன் திருந்தி வாழணும் முன்னு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 அட 50 செம்பரி ஆடு வச்சிரு. அழகு ரேசு வண்டி வச்சிரு. 4 மரசு நெல்லு வச்சிரு. நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் அட போச்சுடா குடினால இந்த நிலைமை ஆச்சுடா. அத்தனையும் நான் வச்சிருந்த மரியாதை இந்த காசு பணம் இந்த பேரு புகழெல்லாம் இந்த பாலா போன குடினால இந்த நிலையாச்சுடா. இல்லை தம்பி உடனே சொல்ல தம்பி. ஏன்னா தண்ணியை கலந்து குடிங்க. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் பொண்டாட்டிக்கிட்ட 500 சத்தியம் பண்ணுவேன். குலஜாமிகிட்ட போய் பண்ணுவேன். கருப்பா இன்னையிலேருந்து
நான் குடிக்க மாட்டேன்டா அப்படின்வேன். அதை எப்படி கெடுப்பாங்கன்னா 2 பேரும் இந்த சத்தியம் பண்ணோன்னு 2 பேரும் கெடுத்து விட்டுருவேன். நல்ல சேவக்கறி உப்பு தரக்கெல்லாம் திறக்கி வச்சுருக்கேன், மிளகா போட்டு வந்தேன்னா சரக்கு அடிக்கலாம். அவன் சொல்லுவேன் சத்தியம் பண்ணியிருக்கேன். போடா வெறுங்கறியை திங்கவே முடியாதுடா, ஒரு 3 போடு தலை 1/2 கிலோ தின்றுவேன் அப்படின்வேன். அப்போ சத்தியம் பண்ணி தண்ணி அடிக்கணும். தண்ணி அடிக்கணும் தானே சத்தியம் பண்ண, பீர் போடு. பீர் சத்தியம் ஒன்றும் பண்ணாதுப்பா. எங்கள் சித்தப்பா அப்படிதான் சத்தியம் பண்ணார், பீர் அடிக்கிறாரு, ஏதாவது அவரை சித்தா பண்ணாரு, அப்படி ஏறி விட்டுருவேன். ஆனால் குடிக்கிறது நீ என்ன சத்தியம் பண்ணாலும், பொண்டாட்டி தாலியில் அடி சத்தியம் பண்ணாலும் உன் பிள்ளையை போட்டு மணித்துள்ளி மண்ணி சங்கம் 14 தடவை தாண்டினாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. இந்த குடியை நிப்பாட்ட உன் மன கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை ஒழிக்க முடியும். வாழ்த்துக்கள். ஒரு லட்டை சாப்பிட்டாதான் அதனோட சுவை தெரியும். நம்ம இன்னைக்கு ஊமச்சோளத்தில் எத்தனையோ டீ கடை இருக்கான். நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், அந்த பேக்கரி போங்கடா குளக்குளம்னு போடுவாங்க, நல்லா இருக்கும்டான்டுவேன். இந்த ஹோட்டலுக்கு போ சாப்பாடு நல்லா இருக்கும்டுவேன். அந்த சுவையை அறிந்தால்தான் சொல்ல முடியும். அதனால நானும் ஒரு காலத்திலே குடித்தவன் தான். இன்னைக்கு நான் பட்ட கஷ்டங்கள் நீங்க படக்கூடாது என்பதற்காக மேடையில் பாடுறேன் என் அன்பு உறவுகளே. நன்றி. தாய்மார்கள் இன்னைக்கு தான் பொம்பளை ஆளுக போயிடுச்சு. 2020 உலக கோப்பையில் பால்கனியில் உட்காந்த மாதிரி அங்கே வாரு, அங்கே உட்காந்துருங்க தான். அப்போத்தே ஜிம்படுங்காமல் அப்படியே போகலாம். ஆமாம், இதில் எல்லா பொம்பளையிலும் புரிஞ்சனுக்கு ஜோறு ஓட்டு தான் வந்தியாக்க நாடத்துக்கு. லேது 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 எங்கே ஜோறு ஓடுற கணவன் யார் அப்படின்னா, உங்களை எல்லாம் கண்காணித்து காப்பவன். கருப்பு ஜாமிக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு ஜாமீனா கட்டின புருஷன் தான். புருஷனை மறந்துடாதே தான். யாரு நீங்கள் வாரத்துக்கு ஒரு சேலை எடுத்து கட்டுற, ஒரு நைட்டியை போடுற. ஆனால் போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்த சட்டியை இன்னும் பிரட்டி போட்டுக்கிருக்கேன். அதெல்லாம் என்ன கொடுமை இதெல்லாம், என்ன கொடுமை. ஏழை உன் வாயை மூடிட்டு இருடா. பெரிய மதுரை முத்து அப்படியே காமெடியை கொப்பளிப்பார். இரு வெண்ணமேனே. ஏன் அதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு பெண்களுக்கு என்ன தேவைன்னா, பக்கத்து வீட்டுக்காரி நல்ல டிப்டாப்பாக இருந்துடக்கூடாது, ரெட்டை செயின் போடக்கூடாது. புருஷனை தோண்டி நைட்டு பூரா குழி பொண்ணு வர வச்சு அதை எடுத்து தந்தாத்தே உனக்கு சோறான அவனை பாடாப்படுத்தி அவன் 10 வட்டிக்கு கடை வாங்கி செயினை எடுத்து போட்டதுக்கப்புறம் நீ அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக இருந்துச்சு. அதே மாதிரி கோட்டு சூட்டு போட்டு ஊருக்குள்ளே எவனும் வந்துடக்கூடாது. வந்தால் 10 பொம்பளையை கூப்பிட்டு வந்து லோன்காரன் சொல்லி அவனை பாடாப்படுத்தி அவன்கிட்ட கண்ட லோனை வாங்கி வச்சுக்கிட்டு புருஷன் பாவம் கண்ணீர் சிந்தி கற்ற ஒவ்வொரு தமிழனும் வாழ்க 100 ஆண்டு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீ அதுக்குள்ளே லோன் வாங்கிட்டியாடா, நீக்கு தட்டியாடா அப்புறம் பண்ணு. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கடைபிடிக்கணும். எல்லாரும் தலைக்கவசம் உயிர் கவசம். ஹெல்மெட் போடு. எங்கே போடுவ? வீட்டில் போடு. வீட்டில் ஹெல்மெட்டை போட்டு போலீஸ்காரை பிடிக்கும் போது உட்காந்து ஒவ்வொரு கதையாக சொல்லு. இந்த காவல்துறை பிடிச்சவொடனே நம்ம ஆளுங்க மாதிரி சமாளிக்க முடியாது. தண்ணி அடிக்கிற வரைக்கும் பயப்படுவேன். போலீஸ் நிற்கும்டா அந்த இதில் மாடுத்தவன்ட்ட மறைக்கிறாங்க. தண்ணி அடித்தவனே அதே ஆள் சொல்லியாம் பாரு, என்ன போலீஸு ஓட எங்கள் பெரியப்பா இன்ஸ்பெக்டராக இருக்காருப்பா, குடிக்கட்டும் மாப்பிள்ள எப்படி பேசுன மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் 3 பேர்த்த கூப்பிட்டு போவேன். போலீஸ் பிடிச்சவொடனே அந்த சொன்னேன் பாரு, அவன் தான் கையிலாம் இறக்கி விடுவேன். ஏன்னாங்கய்யா அது வந்துங்களுக்கு உடனே கூட இருக்கேன்னு சொல்லுவேன். ஐயா அவர் பெரியப்பா இன்ஸ்பெக்டரியா? போலீஸ் உன் பெரியப்பா எங்கே இன்ஸ்பெக்டராக இருக்காரு சொல்கிறா. இருந்தாருங்கய்யா முதல்ல இருந்தாருங்க, இப்போ எங்கே இருக்காரு? இப்போ ரிட்டையர்ட் ஆகி பால் பண்ண வச்சுருக்காருயா. நான் சொன்னேங்கய்யா கேட்கல, போட்டு விட்டு சில பேர்லாம் பிடிச்சவனே கல்யாணமே ஆயிருக்க மாட்டேன் சொல்லியான் பாரு. என் மொண்டாட்டிக்கு ஃபுல்லாக பரண்டு கிடக்கு சார் பெரிய ஆஸ்பத்திரியில். எதுக்கு சமாளிக்கிற? இன்னும் சில பேர்லாம் பார்த்தா கதறி உருளுவேன். வண்டி ஓசி சார். இது கேளு, நடந்த கதையை கேளு மணிகண்டா. இந்த அவதாரம் கட்டுறேன் பாரு 1000 ரூபா, அவன் தான்டா ஒரிஜினல் தமிழே. அவன் அன்னைக்கு பூரா அவன் போலீஸ் வேலை வைப்பான்டா. கட்டி விட்டு 1 கிலோமீட்டர் காக்கிட்டு அவன் பாலத்தில் உட்காந்துக்கிருவேன். எவன் போனாலும் சைஸா மண்டையை காட்டுவேன். வேகமாக போயிட்டு இருப்பாங்க. ப்ரோ எங்கே? டவுனுக்கு. அவன் நான் வீட்டுக்கே போகிறேன். அடுத்து ஒரு ஆள் வருவேன். வரும்போது சைஸா போயிட்டாலும் விட மாட்டேன், வண்டி எடுத்துட்டு விரட்டுவேன். ப்ரோ உங்களை தான் ப்ரோ. என்ன ப்ரோ? 1000 ரூபா போச்சு ப்ரோ. ஐயோ நான் 300 தானே. அப்படித்தான் ஒருத்தன் பாவம்
வேகமா வந்திருக்கேன் 100ல். இந்த பாலத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த கிரிமினல் பிடிச்சவன் பேசாமல் இருக்கணும்ல, 100ல் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. 100ல் வந்திருக்கேன். அவனுக்கு இவன் கைச்சாடை காட்டியிருக்கான் பாரு ப்ரோ. அவன் விட்டுட்டான சீம கருவில் சட்டா சடான்னு விட்டு டயர் ஒரு பக்கம் பிஞ்சிட்டு போய் அவன் அரைச்சு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் குளுக்க சேர்த்து படுத்து கிடக்கும் போது சொந்த வந்து பார்த்துருக்காங்க. எப்படி விழுந்த? நீ நல்லா வண்டி ஓட்டுவே. என்னத்த சொல்ற? என் வெளியே சொல்ல பாலத்தில் உட்காந்துருந்தியா, நான் வேகமாக வந்தேன். திரும்புறதுக்குள்ள கட்டினாலும் 1000 ரூபா தான் கட்டியிருப்பேன். ஆஸ்பத்திரி பில்லு எவ்வளோடா? 80,000. டைமிங் பண்ணுறாரா? என்ன நோத்தா விட்டு காமெடி ஆகுது. அதே மாதிரி கணேஷ் போயில கவனிச்சில இப்படி போட்டு இங்கே வச்சாங்க. ஒருத்தன் போய் சொல்லுவேன், ஏ மச்சான் இங்கே வச்சு பொத்து போச்சியா? இங்கே விடா. அவன் இங்கே விடா பண்ணி சுத்துவாடு அப்படியே இருக்கனே. ஆனால் அதை ரசித்து போகிறேன் பாரு. வந்தாண்டா கலை அவன் தான் கலை. சாதாரண ஒரு இட்லி சாப்பிடும் போது கூட லப்புன்னு திம்பியான். கையை கழுவுங்க மச்சான். என்ன கையே போயா. ஆனால் போயலை போடும்போது அவன் பார்க்கணும், அப்படி கையிலே அப்படி தூக்கி விடுவேன். விட்டுட்டு அந்த சட்டிக்குள்ள அந்த பாக்கெட்டை 7ஆக மடிச்சு வச்சிருப்பேன். அப்படி எடுத்து அந்த மடிப்பை எடுத்து இந்த விரல இருந்தா இந்த கையை பாக்கெட்டு முட்டை வந்துடும். வந்தவனே கொட்டிக்கிட்டு மடிச்சு வச்சுட்டு அவன் எப்படி தேப்பையான் பார்த்தியா? அதுக்குள்ள எண்ணெய் வச்சு தேப்பாங்க. பார்க்குறோம்ட நாட்டில். அதே மாதிரி கணேஜ் போயில போட்டு ஒரு ஆள் கடவாலாம் புழு வச்சு வெந்து போய் சீரியஸாக படுத்து கிடந்திருக்கேன். அவனை பார்க்க போயிருக்கேன். காரைக்குடிலேருந்து வந்திருக்கேன். ஒருத்தன் வந்து அவன் பெட்டில் பாவம் வாயெல்லாம் வெந்து டாக்டர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அவனை போய் இவன் பார்க்க போனேன். போய் விசாரிச்சிருக்கேன், என்ன எப்படி வாய் வந்துச்சு? அவன் பேச முடியாமல் பாவம் கணேஷ் போயில போட்டு அரிச்சிருச்சுல. வாயில் போட்டேன் இவன் புள்ள வந்துருச்சு. சங்கு வரைக்கும் புண்ணு ஏறிடுச்சா? அதை ஒரு பக்கமே வச்சிருப்பேன். அதை வைக்கக்கூடாது, ஒரு பக்கம் வைக்கக்கூடாது. இவன் ஒரு வைக்கக்கூடாது. மாற்றி வச்சேன்னா இங்கிட்டு புண்ணு வந்துச்சுன்னா அங்கிட்டு வச்சேன்னா அப்படி இது ஆறிடும். அங்கிட்டு அதுக்கு புண்ணு வந்துச்சுன்னா இங்கே வச்சேன்னா இது ஆறிடுறேன். என்ன எப்படியா ஏன்டா 4 பிள்ளைய வச்சுக்கிட்டு போடா இவன் சொல்லிட்டு அவன் போயலையை கொட்டியிருக்கேன். எடுத்துக்கிட்டு கொட்டிக்கிட்டு மறுபடியும் விசாரிக்கிறேன். புழு வச்சிருச்சு, பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டிருக்கேன். அவன் செத்து போனேன். அவன் என்ன நினைச்சேன், இதை செஞ்சு கொடுத்தாண்ட நான் வந்து படுத்து கிடக்கேன், இதே வேற வந்து கட்டாளமே பண்ணுறான். அதே மாதிரி நல்லது சொல்ல நாட்டில் ஆள் இல்லை. நீங்கள் எல்லாருமே ஒரு நாள் தூங்கும்போது மல்லாக்க படுத்துக்கிட்டு யோசிங்க, நம்ம எப்படிடா அந்த குடியை பழகணும்? உங்களை அறியாமே கண்ணீர் வரும். ஏன்னா உங்களை கெடுத்து விட்டவன் பூரா உனக்கு எமை மாதிரியே தெரியும். முத கெடுத்து விட்டவன் அசோக். அவன் தான் கிங் பிசரில் ஆரம்பிச்சு விட்டான். எப்படி நம்ம குடிச்சு பழகிறோம்னா முத சைடிஸ் இங்கேத்தான் போவோம். அப்போ தாண்ட ஜெண்டிலாக போகிறது. குடிக்கிறவன் அவன் பாட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பேன். இவன் போய் நின்றுக்கிட்டு தண்ணி ஏறான். நான் தொட மாட்டேன், எங்கள் அப்பா குடிக்க மாட்டார், எங்கள் பெரியப்பா குடிக்க மாட்டார், எங்கள் தாத்தா குடிக்க மாட்டார். வேணா சைடிஸ் மட்டும் சாப்பிட்றப்பா அப்படின்னு சைடிஸ் சிக்கனில் திம்பேன். குக்குரே என்னென்ன சைடிஸ் இருக்க ஊராக இவன் நக்கிடுவேன். எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். அப்போத்தான் அந்த 10 பேரும் யோசிப்பேன், இவன் சைடிஸாக திண்டு நம்மள்கிட்ட டெய்லி 2000 ரூபா பிள்ளை ஏற்றி விட்டு போகிறேன், உன்னை எப்படி காலி பண்ணுறது? டேய் உட்காருவேன். நான் எனக்கு ஒம்பட்டும்ப்பா. கூட ஒரு 2 அவுன்ஸை மட்டும் சாப்பிடுவேன். தலை காரிலாம் வள்ளுன்னு இருக்கும்டா. அவன் உட்காருவேன். ஊற்றிடுவாங்க. ஊற்றினவுடனே இவன் அதை புதுச்சிட்டு புது பழக்கம்ல கப்பில் எடுத்தவொடனே என்னடா ஒமோட்டுதுண்ணே, வாடா மண்டே மோந்து வர்ற. இப்போ இல்லைடா இன்னும் ஒமோட்டுதுண்ணே, வேணாம்ண்ணே சைடிஸ் மட்டும் கம்பு கூட்டம் மோந்து வர்றா. துப்புன்னு 2 அவுன்ஸை இழுத்தவனே அடுத்து போவான்ற. அதான் இருக்கு.
இன்னும் ஒரு 3 ஊத்துங்களேன். மறுநாள் பார்த்தா இவங்க உட்காந்த இடத்துல இந்த புதுசாக பழகினேன் பாரு, அவன் ஒரு புல்ல வச்சுக்கிட்டு இவங்களுக்கு முன்னாடி உட்காந்துருப்பேன். இப்படி தாண்டா பழகுறேன். அதனால எல்லாருமே அரசாங்கம் எல்லாமே விற்கத்தான் செய்யும். ஒரு இடத்துல பள்ளமாக கிடக்குன்னா அந்த பள்ளத்தை பார்த்துட்டு வண்டியை திருப்பி வேற பாதையில் போகிறது இல்லையா? அது மாதிரி டாஸ்மாக் கடையை பார்த்தாலே நமக்கு பள்ளம்னு நினச்சி ஒதுங்கி போங்க. இந்த பிறவி என்பது ஒரு தடவை தான், இனிமேல் பிறக்க போகிற கிடையாது. அதுக்காக எத்தனையோ கோடாங்கி ஒரு சில ஆள் முத்தை போட்டுக்கிட்டு உனக்கு 7 பிறவின்னு இருப்பேன். அவனே இந்த பிறவியில் முத்தை போட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால சாமியெல்லாம் உண்மையாகத்தான் இருக்குது. நான் ஒரு சில ஆளை மட்டும் சொல்கிறேன். இங்கே முப்பாட்டைங்க ஐயா காலத்தோட ஆடின ஆளுகள்லாம் பயங்கரமாக ஆடுவாப்பா. எங்கள் ஐயாலாம் கருவன்னூர் கிராமத்துலேருந்து எல்லோரும் வந்திருக்கீங்க, என் உறவுகள்லாம். கருவன்னூரில் இந்த கருவன்னூர் பாறை கருப்பு அந்த கம்மாய்க்குள்ளே இருக்கும். அதில் ஒரு குதிரை 5 மணிக்கு இருக்கும். அந்த குதிரைக்கு 2 காதுக்கு கூட இருக்க பறவை எந்த பறவைன்னு கோடாங்கி சொல்ல தெரியல. எங்கள் ஐயா தான் சொன்னார். அது கூட இருக்குது புறா. எங்கள் ஐயா சொன்னவர். கருவன்னூர் பெரியவங்களுக்குலாம் தெரியும். எங்கள் ஐயா அப்படி ஒரு கோடாங்கி. அப்போ அருவாலை ஏறி நாங்கள் 18ஆம் படி எங்கள் குலசாமி நாங்கள் விருது கட்டி ஆடுறோம் ஆளுங்க ஊரில் அருவாலை ஏறினோடனே ஊரே திரண்டுறோம். எப்போ விளையணும்னா கேட்க மாட்டாங்க. மழை எப்போ பெய்யும் எங்கள் ஐயா சொல்லுவார், 16 நாளில் கருப்பேன் முக்கால் சத்தியமாக மழை இறக்குறேன்டா பேஞ்சு. இப்போ ஒரு சிலரை சொல்கிறேன், வீம்புக்கு மாறு அடிக்கிறேன். வீம்புக்கு ஜாமி ஆட ஆரம்பிட்டாங்க. நம்ம ஜாமியை விட்டு கொடுக்கூடாதுன்னு அருவாலை ஒரு இலவட்ட பை ஏறி ஊருக்காரர் கேட்குற மழை எப்போ பையன் தெரிஞ்சா தானே சொல்லுவேன். மேலே ஏறினுட்டு நான் சாம்பார் அடி மழை மழை கருப்பன்ட்டே மழையை கேட்குறியா? அப்புறம் என்ன காராச்சவர் வைக்கிறேன்டே சொல்ல மாட்டேன். மழை மழை கிழக்க பார்த்தேன், மேற்க பார்த்தேன், தெற்க பார்த்தேன், வடக்க பார்த்தேன். இருக்கிற 4 திசை தான். எல்லா பக்கமும் பார்த்தேன். மழை அவன் கீழே குனிஞ்சுக்கிட்டே கேட்டாங்களே என்ன சொல்லுவோம்? இது என்ன மாதம்? ஆடி. அடிச்சு விடுவோம், பொட்டாசியில் பேஞ்சிடும். இன்னும் 95 நாளில் பெய்யும்டா. எப்படியும் பேஞ்சிடும். ஆனால் உண்மையான சாமியாடிகள் உலகத்தில் இருக்காங்க. இன்னைக்கு உலக தமிழனை பூரா மிரல வச்சு திரும்பி பார்க்க வச்சான் பாரு, அவன் தாண்டா அறிவாளி. அகுவரி கலையரசன் அப்படி சொன்னேன் பாத்தியா? சூத்தோத்தி பைய. ஆமாம், இவருக்கு இல்லாமல் அண்டாவில் செஞ்சு வச்சுருக்காங்க போடா. அதனால் நோட்டீஸை படிப்போம். படிக்கிறதுக்கு முன்னாடி கருப்பனை கொண்டு வந்து நிப்பாடி விட்டு படிப்போம். சரிதானே? ஹலோ 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 ஹலோ. உண்மையான சாமி எங்கே இருந்து எங்கே சாமி ஆடி இருந்தாலும் இப்போ கருப்பனை நான் கூப்பிட்றதுக்குள்ளே அவன் ஒத்த கடையில் டீ சாப்பிட்டு பச்சி சாப்பிட்டா கூட கிளாஸை போட்டு இங்கே ஆடி வந்துடுவேன். உண்மையான சாமி சாமி தத்துரூபமாக இருக்கா கூலப்பாண்டியில் இப்பயே தெரிஞ்சுவோம். வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி, அடாராம்பள்ளி கோட்டை அடையலாயிரம் பண்ண, மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகு விளையக்கூடிய செல்வம் செறிந்த பூமிடா மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்ய அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு வாரிசு பிள்ளை இல்லடா. அப்ப மலையாளத்து அரசே எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா. சண்டாளம் பைய தெய்வமே உனக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா என்று கதறங்கால. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே ஏன் காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டை ஆட்சி செய்ய வாரிசா குடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா, நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன்.
இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன். இந்த மொத்த பிள்ளையும் தாரவாக்குறேன். மலையாள நாட்டுக்கு வளர்த்து மகடம் சுட்டி அரசனாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க அங்க சந்தோஷம் பொறுக்கலடா. மலையாளத்து மக்கள் எல்லாம் அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடாய். அந்த மலையாள நாட்டு மக்கள் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி வளர்த்து வரும் காலம். அந்த பிள்ளைய வளர வளர முப்போக விளைஞ்சு செல்வம் செழிப்பாருந்த மலையாள சீமை அங்க பஞ்சம் போகுது. அங்க பயிரெல்லாம் கருகுது. அங்க விலங்கெல்லாம் ஜாகுது. மக்கள் எல்லாம் பசில பட்டினில வாடுதுடா. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எந்த காலத்திலே வராத பஞ்சம் வந்துருச்சுடோ. அப்ப எத்தனையா கொடாங்க கூப்பிட்டு இந்த பஞ்சத்துக்கான காரணத்துக்கு குறிவாக்க வச்சாலும் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும். அங்க பேச விடாம வாய கட்டி புறோம். இது என்னடா சோதனை? அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலும் பண்ணி மலையாள நாட்டுல 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அந்த கோசு குண்டு கோடாங்கி எடுத்து வச்ச மண்டுல சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடா. இது 6 அடி வெங்கடா. இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம அங்க பக்கத்துல நெருங்க முடியல. அங்க அனல் காத்து வீசுதுடா. ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தை என் கருப்பன. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளம்புதுடா மலையாள நாட்டை விட்டு கருப்பேன் பெட்டிய. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா தள்ளாடி ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் உள்ளடா என்று சொல்லி என்னை கிளப்புதுடாக்கி நாட்டுக்கு. நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார? அப்ப அழகு மலைக்காடு அருவி மலை சொங்க அந்த 18 திருடர்களும் என் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்கால. மலட்டாட்டு தண்ணியில வந்த கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா. என் 18 படிகரப்பை வணங்கி இந்த கூலப்பாண்டில இருக்கக்கூடிய என் பொல்லாத முனியாண்டிய என் நொண்டி சாமி என் ஐயனார கூட்டிக்கிட்டு என் மந்தையாத்தா கொஞ்ச நேரம் கிளப்புதுடா. அழகர் கோயில் எல்லைய வெட்டி என் கருப்பென் செங்குதிரை வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம நீ காத்தது காத்த என் கடைசி வர காத்தரலன்னு என் ஜாமி உன்னை வணங்கி நான் உன் பாதான் தஞ்சம் கலைப்பணிய துவங்குறேன் ஜாமி. கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. இப்பதான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். அப்புறமா மதுரை மாவட்டம் கூலப்பாண்டி கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மந்தையம்மன் திருக்கோவில் 15ஆம் ஆண்டு வருடாசி விழாவை முன்னிட்டும் மற்றும் முளப்பாரி உற்சவ விழாவை முன்னிட்டும் இன்றைய தினம் கிழக்கு சூரியன் மாண்புமிகு மதிப்புமிகு பாசத்துக்குரிய அன்பு ஐயா பி மூர்த்தி பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலும் கூலப்பாண்டி பி தனசேகரன் திமுக தொண்டரணி துணை அமைப்பாளர்
இவர் குடும்பத்தார் சார்பாக பிரார்த்தனை நாடகம் மறக்க முடியாது. எங்கள் அண்ணனை பி தனசேகர அண்ணே ஒரு நல்ல மனதுக்கு சொந்தக்காரர். அருமையான சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வந்திருக்கும் கலைஞர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக பொன்னாடையை ஒத்தி மாலை அணிவித்து தன்னுடைய இல்லத்திலே எங்களை கௌரவப்படுத்திய மதிப்புக்குரிய பி தனசேகரன் திமுக தொண்டரணி துணை அமைப்பாளர் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுமங்கள் ஒன்றுபட்டு உள்ள இருக்கக்கூடிய சிமுண்டையெல்லாம் பேத்துக்கொண்டு பவுடர் போடக்கூடிய நாடகம் சரி வள்ளிது நம்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது அறந்தாங்கி அருகாமல மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பார்க்காத நாடகமே நீங்க கிடையாது, நீங்க பார்க்காத நடிகரே கிடையாது. ஆனா வந்திருக்கும் வள்ளி அவங்க பேரை சொல்லக்கூட எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது. ஏன்னா திறமைக்கும் படிப்புக்கும் நான் தலை வணங்குவேன். இங்கே வந்திருக்கும் வள்ளி ஒரு திறமையான சகோதரி, எம்ஏ. அண்ணே, நாடக உலகத்துல யாருமே இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சதே இல்லைண்ணே. வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? போடா கீரமுண்டை, அவங்க ஆத்தாப்ப இன்சில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து வாழ்ந்தான், குரலில் குறையில்லை, உடம்பு ஏறலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்லா தின்தான். உடம்பு ஏறிக்கிருச்சு, உடம்பிலும் குறையில்லை, அவன் நடிப்பிலும் குறையில்லை, பேச்சிலும் குறையில்லை. பட் ஒன் திங், தட் இஸ் பாயிண்ட், மண்டையில் மசுறு இல்லை. மண்டையில் மசுறு இல்லாட்டாலும் அந்த மசுரை நினைத்து தொண்டையில் வளமாக பாடக்கூடிய தன் மசுறு வளர வேண்டும் என்று தேய்க்காத கிருமியே கிடையாது. போன வாரம் பஸ் ஸ்டாண்டில் 2 பேர் பேசியிருந்திருக்காங்க. அரளி வரைய அரைச்சி தேய்ச்சா மசுறு ரோசப்பட்டு வரும்னு. அரைச்சி தேய்ச்சிருக்கான மண்டை ஊரம் பொடுகு. நேற்றப்படுத்தான் கிருமி போடணும்னு கோல்கட்டை போட்டு தேய்ச்சிருக்கேன். மசுறு வரல, முறை வந்திருக்கு 8 தடவை. கோல்கட்டை போட்டால் நுரை தாண்டா வரும். சாரி ப்ரோ. எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த SP செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாடக உலகத்திலேயே கஷ்டப்படக்கூடிய நடிகைகள் பக்கமேள கலைஞர்கள் என்னை யார் நம்பி வந்தாலும் வாழ வைத்துத்தான் எனக்கு பழக்கம். என் தமிழனுக்கும் அதே பழக்கம். யார் வந்தாலும் இன்னைக்கு இந்திக்காரன் ஜவராஜக்காரன்லாம் தமிழ்நாட்டில் வந்து பொழப்பு நடத்துறதுக்கு காரணம் யார் தெரியுமா? என் தமிழன்தான். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. நீங்கள் நல்லா இருங்கடா, இந்த இறக்க மனசு யாருக்குமே வராது. அதனால தான் அந்த கூலப்பாண்டி இந்த புண்ணிய பூமிக்கு ஒரு கலைஞனை அறிமுகப்படுத்துகிறேன். மாடு விளையாடுமா? விளையாடும். ஏன்னா அந்த வந்திருக்கும் காலை கருவனூர், என் அன்பு தம்பி கருவனூர் இசைப்பிரியன் அவர்கள் மற்றும் ஒரு நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். மாடு சுத்தமானதான் இருக்கும். அதனால அதுக்கப்புறம் தம்பி உன் பேரை சொல்கிறேன். சொல்லுங்களே, என்ன பண்ணி கொடுக்க போகிற? பெரிய தாள் TLC வாய்ஸில் பாடிடுவேன். கணக்கிறேன் முட்டையை தின்றது மாதிரி. வாங்குடோ போட்டோக்கு பூடோ. இங்கே உன் பருப்பு வேகாது. இந்த வாரு சிரிக்கிற வாரு டான்ஸு. இந்த மதுரை பூமியில் மட்டும் நீ தமிழ்நாட்டில் எங்கிட்டு எந்த ஊராரு, காளையார் கோயிலூர், அங்கேரு, தொண்டியாரு, சொல்கிற ஒரே வார்த்தை, நீ எந்த ஊர்னு மெட்ராஸில் கேட்டால் சொல்கிற ஒரே வார்த்தை, நான் மதுரைக்காரனே. இந்த மண்ணுக்கு அவளை பெருமைடா. இந்த மதுரை மண்ணில் என்னத்தை பிடுங்க போகிற? உன்னை நம்பி அவுத்து விட்றேன். 2 பேத்தாவது குத்திட்டு சில்வர் குடமாவது வாங்கிட்டு வாடா. முடி விட்டு டாட்டாஜில் ஏற்றும் போது உன்னை ஒருத்தனை அடிக்க வச்சுருந்த அளவுக்கு பண்ணிடுறாரு. இப்போ தெரியும் ஊம்பா வச்சுடுற, ஊமா வச்சுடுற. ஐயோ மொட்டனாக்கு சார், சாரி சார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது வரும்போதே ஃபோனில் சொன்னேன், இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வீட்டில் மசாலா சாமான் இல்லைன்னே, மல்லி மிளகாவும் மதுரையில் பொட்டாட்டி வாங்கிட்டு சொன்னிச்சு. பாப்பா வேறு சாமெட்ரி பாக்ஸ் இல்லைன்னு சொன்னிச்சு. அது வாங்குறதுக்கு 500 ரூபா சேர்த்து கூட தர்றேன். நீ நல்லா இருக்கணும்ப்பா. இப்போ இல்லை, பாடின வாட்டு கைதட்டா. அப்படி பாடின வாட்டு கைதட்டாமல் பூரா பேரும் இவன் கிடைக்கான்னு இறிட்டாங்கன்னா ப்ரோ சுடுமாடை கூட்டி அவர் தூக்கி விட சொல்லு. அவர் தூக்கி விடுவார். மாட்டு தாவணி உள்ளே போனேன்னா
இங்கே வேலுமுருகன்னு இருப்பேன், ஒரு கருத்த பையன், சித்தி மயந்தேன், வடை போடுவேன். அவன் உளுந்த வடை போட்டால் நீ பருப்பு வடை போடு. பருப்பு வடை போடும் போது கையிலேயே தட்டிக்கிட்டே இருந்தால் கடுக்கும். இதை விட்டுட்டு இதில் போடு, இதில் போட்டு இதுவும் வலிச்சுன்னா இதில் போடு. போட்ட உடனே போலீஸ் வந்துடும், அப்படியே ஜெயிலுக்கு போயிடும். நான் ஹைகோர்ட்டில் ஒன்று எடுக்கிறேன். சரிண்ணே சரிண்ணே. அப்பவே திருந்த மாட்டான்டா. பாடுற பாட்டுக்கு இந்த உறவுகள்கிட்ட கைதட்டு வாங்குவானா இல்ல கண்கலங்கி நிப்பானா? இதோ ஒரு சின்ன சோதனை. அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண் பாடல் எங்கே? ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் என்றாதாவை கேளுங்கள், என்னென்ன என்னென்ன தேவைகள் என்றாதாவை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. எல்லாரும் கைதட்டலாம். எல்லா அண்ணன் தம்பி நம்ம எல்லாத்துக்குமே தான் இந்த பாட்டு. வாழ்த்துக்கள் தம்பி மணிகண்டா, சூப்பர், பொழைச்சிக்கிட்டேன். இந்த ஃபாஸ்ட் பவுலிங் இந்த ஸ்பின் ஈடு கொடுக்குமா பார்க்கலாம். பிச்சு ரொம்ப கடினமான பிச்சு. இதில் தான் நான் 250 அடித்தேன் என்னைக்கலாம். க்ளீன் போல்ட்டா இல்லை சிக்ஸான்னு பார்க்கணும். இப்போ பார்ப்போம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான், கோட்டைக்கடை குமரன், கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். கடைசியாக கோவப்பட்டாப்பிள்ளைய கவனிச்சிங்களா? வாரச்சிட்டு கட்டணமேன்னு அப்படி ஒரு கோவம். அருமை உண்மையிலே ஸ்பின் பவுலிங் ஈடு கொடுத்துருச்சு. தூசரா அந்த பந்து வீச்சு ஈடு கொடுக்குமா? தூசரா முறை பந்து வீச்சு எனது அன்பு அண்ணன் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த பலவாத்திய சக்கரவர்த்தி மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். கொடே
அருமை அருமை, சூப்பர் சூப்பர். அதற்கு அடுத்தபடியாக இந்த 3 பேர்த்தை சமாளிக்குமா டென்னிஸ் பால் அன்பு அண்ணன் நமது புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள பூவரசுகுடி தான் அந்த தாள கலைஞர்களுக்கு சொந்த ஊர். அந்த பூவரசுகுடியில் உள்ள கருப்பேன் காளியாத்தா, அந்த மந்தையாத்தா, சோனசாமி, நொண்டிச்சாமி எல்லா சாமிக்கும் வருதான் பூஜாரி. ஆனால் கவுச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டார். அருமையான பூஜாரி. நம்ம ஜாமிக்கு பூரா கவுச்சி தான், பயப்படாத. சரி, வாழ்த்துக்கள். எங்களது பூவரசகுடி சண்முகம் அவர்கள் சின் தாளம். நீ வேணாம், நீ வீட்டுக்கு போவீங்க வா, அதை எடுத்துட்டு வா. என்ன 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 ப்ரோ, மதிப்பு கொடுங்க. நீங்க பெரியவங்க, உங்களையெல்லாம் நான் வந்து பாதுகாக்கணும். இதுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் அன்னைக்கு 1.5 லட்சத்துக்கு பண்ணி வச்சிருக்கேன். இதுங்க எனக்கு கிடைக்காது. லண்டனுக்கு போகணும் ப்ரோ. நீங்க பாட்டு பேர சொன்னோன்னே ஏன் கிணி 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 ஜவுன் டேங்கரை மாதிரி அடிக்கிறிய? நைவா இந்தா, இது அதிகம் சத்தம் கேட்கக்கூடாது. போய் குழி தோண்டி வாம பண்ணு, மண்டி ஓடு, குழி ஓட்டு நல்லா பறிச்சுக்க மண்ணை. ஒரு சாமி அழைக்க போறேன். ஆமாம், ஏன்னா உண்மையிலேயே இந்த டெக்னாலஜி வந்து இவர் மட்டும் பண்ணலை, நிறையா மைசெட்டுக்காரங்க வச்சுருக்காங்க. ஆனால் லட்சுமிகிட்ட சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். அடுத்து எவனாவது எதிரி எனக்கு இருந்தேன்னா உன்னை கூட்டு போயிடுறேன். 2 பாக்ஸ் தான் அடிப்பா. ரச பூவா ரச. அதற்கு அடுத்தபடியாக இங்கே ஸ்ரீ லட்சுமி ஒளிவெளி நேர்த்தாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனோட உரிமையாளர் பணியிடக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றி 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 நன்றி. அவங்க பேர் வாங்கணும்ல, அவங்க செட்டில் என்னென்ன சிறப்பு இருக்குது இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிறோம்ன்றக்காக இந்த அதிர்வு, இந்த ஊப்பர், இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டாங்க. சூப்பர், நன்றி நன்றி. அது என்ன வீம்புக்கு போட்டது மாதிரி எல்லாரும் கையை காட்டினீங்க. அங்கே உட்கார முடியாது, அது உண்மைதான், உட்கார முடியாது. இனிமேல் சொல்கிற பச்சை காப்பியெல்லாம் இன்னொரு பாட்டு போட்டு விடனே அதிலே அவ்வளோதான். இன்னுமே உன்னை வச்சுக்கிறேன். ஜிங்கா போதும், ஜிங்கா. எவனாவது ஆட்டம் போட்டானா எந்திரிச்சு போட்டு விட்டுரு. தெய்வங்கள் யாரும். கொட்டக அமைப்பு கே மூர்த்தி சம்பகுளம். சிமெண்ட் மாதிரியே கொட்டை போட்டிருக்காப்புல. இது என்னடா இது? கொட்டகன்னு ஓட்டிருக்காரு. கொட்டகை அமைத்த சம்பகுளம் கே மூர்த்தி அவர்களுக்கு நன்றி நன்றி. மங்கள இசை சபரிநாதன் நொண்டி கோவில்பட்டி அன்பு உறவுக்கு நன்றி. நாடகத்தை காண வருக வருகன இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம நிர்வாகிகள், இளங்கதிர் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கூலப்பாண்டி பிர்கா கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கம். இந்த நாடகத்தில் நாங்கள் நடிக்கிறது பேசுறது எல்லாமே பண்ணுவோம், இது வேற விஷயம். ஆனால் எனக்கு பேர் கிடையாது, நடிகருக்கும் பேர் கிடையாது. இந்த நாடகத்தை அமைத்தவருக்குத்தான் பேர். இந்த நாடகத்தை அமைத்து எங்களை இந்த கூலப்பாண்டிக்கு தொடர்ந்து வர வைத்த எனது அன்பு அண்ணன் கருவன்னூர் பாபு அவர்கள் இந்த நாடகத்துறை அமைப்பாளர். கருவன்னூர் பாபு அண்ணே வானே பாவண்ணே, எங்கள் அண்ணனை அறிமுகம் செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கருவன்னூர் பாபு வா, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு போ. அனைவருக்கும் நன்றி. பாட்டு தனியாக போய் பாடு. பாட வேணாம்ண்ணே, ஏன்னா அதிர் வச்சு விட்ருவாரு போய். ஏப்பா என் பெரிய உன்னிகிருஷ்ணே பாட போனேன். என் தன்னால் இது என்ன மேடைன்னு தெரியாமல் தெரியாது. சொந்த அண்ணனாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும், உலகத்திலேயே எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வாழ்ந்து வளர்ச்சி அடைஞ்சாலும், எத்தனை பேர் போராமல் அடைஞ்சாலும், நீங்கள் நல்லா இருக்கணும்டான ஆனந்த கண்ணீரோடு இருக்கிற சாமியை பூரா கும்பிட்டு வேண்ட 2 தெய்வம்னா யார் தெரியுமா? ஒன்று அம்மா, இன்னொன்று அப்பா. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொல்லி அருகாமல் உள்ள தம்பி பரளிப்புதூர் யார் இருக்கா? ஒரு வயசானவரை கூட்டு வந்திருக்காங்கப்பா. அந்த கோயிலே படுத்து கிடந்தாரோ. அதே மாதிரி உங்கள் பகுதியில் யாரும் சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க, யாரும் முதியோரில் பார்க்காம பெத்த வழியை விட்டுட்டாலும் என்னை தொடர கொள்ளுங்க. எத்தனை பேர் வந்தாலும் என்னால் கஞ்சி ஊற்ற முடியும். விருதுநகர் மாவட்டம் திருச்சொல்லி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே
எம்கேஆர் அன்பாலயம் என்ற அரவணைக்கும் ஒரு இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கே ராதாகிருஷ்ணன் பப்புனுகாமி மற்றும் பல வேளங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். நீ பொட்டு வச்சே அதங்க கூட ஊருக்கு நீ மகிழ தொட்டு தொட்டு எடுத்து வரும் தோரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லு பட்டி தொட்டி நீ பொட்டு வச்சே அதங்க கூட ஊருக்கு நீ மகிழ இந்த பாட்டு யாருக்குரிய பாட்டுன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னுவாங்க. அவரும் சாதித்து விட்டு சென்றார். எத்தனையோ வேத்த பசியை போக்குனாரு, எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சவர். ஆனால் அவர் இருக்கு வரை இந்த தமிழனுக்கு அருமை தெரியலவர். இன்னைக்கு கண்ணீர் வடிக்காத தமிழனே கிடையாது. அந்த நல்லவருடைய பாடலை எனக்கு நீ பாடும்போது கேப்டன் விஜயகாந்த் ஐயா எனக்கு ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. தம்பி, அதே கேரக்டர் தான் நான் பவுடரு போட்டேன்னா கோமாளித்தனத்தை விட்டு மாறவே மாட்டேன். யார் வந்தாலும் சரி ஏதோ பேசுவேன், ஆனால் மனசில் வச்சிருக்க மாட்டேன். கோமாளித்தனம் தான். உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வந்தவர்களுக்கெல்லாம் ஏன் போட்டு நேரம் நிற்கிறேன்னா, நானும் மருதமணி கொஞ்சம் நேரத்தில் இங்கே ரப்பு ரப்புன்னு ஆடுவோம், ஏதாவது பண்ணுவோம். இதை பார்த்துட்டு எங்கனடா வண்டி இருக்குன்னு கிளம்பிடுறேன். இதே கூட்டம் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் பார்த்து விட்டு போகிறோம்னு வந்த 2000 பேர் என்னைக்கு உட்காடுறீங்களோ அன்னைக்கு தான் சாட்டாக முடிப்பேன். அது வரைக்கும் வளர்த்துருவேன். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. சில தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லதை செஞ்சா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுதோ ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. இந்த வரி யாருக்காவது புரியுதா? அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஒரு ஆள் அதிகமாக காசு கொடுத்தாலும் நம்மகிட்ட இருந்தாலும் விளைவிக்கிறாங்க. மனுஷன ஆடு ஒண்ணுதான். ஒரு சின்ன கிடா குட்டியே ஒருத்தர் வளர்ப்பார். எங்கே ஊமச்சோளத்தில் வளர்க்கும் போது இந்த கிடா குட்டி குணம் உனக்கு தெரியுமா? குட்டிலேருந்து வளர்த்துப்பாரு. நீ வெளியே இருக்க போனாலும் முன்னாடி வரேன். நீ திங்கிற சிலைப்பையை திங்கும், கஞ்சியை குடிக்கும், ஊறுகாய் நக்குன்னு நக்கும், களமிட்டாய் திங்கும், ஐசை திங்கி, சிக்கனை திங்கும்டா. எங்கள் ஆடுலாம் அன்பாளையத்தில் இருக்க ஆட்டுக்குட்டிலாம் திங்கும். ஆனால் அவனை அதை நம்பாது. அது பெரிய கெடா ஆனவனே அந்த வளர்த்தவர் எப்படி செலவுக்கு விற்கணும்னு ரெடி பண்ணுவார். வியாபாரியை கூப்பிடுவார், ஆட்டி வியாபாரி. அந்த ஆட்டி வியாபாரி வந்தவனே ஆட்டை கடாயை அப்படி தொட்டு கும்பிட்டு 20,000 வரும்னு நான் சொல்லுவேன். சொல்ல மாட்டேன். எத்தனைகளை விழுகும்னு கறியை பிடிச்சி பார்ப்பேன், தொடையை ஒரு பிடி பிடிப்பேன். அப்போ அந்த ஆடு நல்ல பியூட்டிஃபுல், நல்லா பிடிக்கிறான். வெதற கிளச்சிக்கிட்டு தட்டுவேன். அது நினைக்கிறேன், நல்லா இன்னும் கொஞ்சம் தட்டுறான், நல்லா இருக்கடா கெடா. காற்றை அப்படி கிச்சு கிச்சுன்னுவேன். நல்லா பஜாஜ் பண்ணுறான். அப்படி தடவையாக அப்படி பிடிப்பேன். அப்போ அந்த கெடா நினைக்குமா, வளர்த்தவன் கூட ஒரு நாள் நம்மளை அப்படி தொட்டதே இல்லை. ஆனால் இந்த பையன் பரவாயில்லையே, நல்லா மீசை வச்சுருக்கான், நல்லா உரி சொல்கிறான், நல்லா மஜாஜ் பண்ணி விட்றான். குற்றாலத்தில் சர்வீஸாக இருப்பேன் அவன் நினைக்கிது. ஆனால் அந்த கெடா அவனோட போயிடுறேன். ஆட்டியா வரையோட காலையில் 5 மணிக்கு தண்ணியை தொளிச்சு வெட்டிடுவேன்னு அந்த முண்டைக்கு தெரியாது. அதனாலதான் சொல்ல வரேன், அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுதோ ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன
போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. பொன்னாட வந்திருக்கும் நாடக கலைஞரை பாராட்டும் விதமாக வரவேற்கும் விதமாக கூலப்பாண்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடையை போத்து கௌரவ போய் வளர்த்துக்கிறார்கள். வரலாம் வாங்க. அப்போ நீ அரக்கு சட்டை போட்டிருந்த டான்ஸுக்கார பிள்ளைக்காக மாற்றி விட்டேன். சத்திரப்பட்டி உயர் திரு காவல் ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த கூட்டத்தில் வந்து எங்கிட்ட இருக்காரு ஐயா? துப்பாக்கி எடுத்துட்டு வாங்கய்யா, ஒரு 3 பேர்த்த சுடணும். என்னைய கூட கொண்டு உள்ள வைங்க, என்னை பாடா படுத்து இந்தா. என்ன பண்ணுவார் பாவம், 2 கப்பல் அனுப்பி விட்டாரு. தங்கம் கரைஞ்சி போச்சு, அதை ரொம்ப ஃபீல் பண்ணி போவார். பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு போய் பறிச்சு எழுது புழுன்றும். நகல முடியலையாடா. கோதம்பத்தோடு தானே எப்படி கண்டுபிடிச்ச மத்திய என்னாச்சு? எவ்வளோ கத்தனாத்தையும் போடுவீங்களா? பொன்னாட போடுங்க ப்ரோ, டைம் ஆகுது. யார் வரணும் ப்ரோ? ஐயா கம்பு எடுத்துட்டு வாங்க. யா அதே ஐயா அதில் வர முடியாதுயா, இது பெட்டியா, டோல்கட்டு கிடையாது. அப்படி வாங்கய்யா, நெருன்னு மிதிச்சு வந்துடணுமா? மணிகண்டை 1.5 லட்ச ரூபா பெட்டி போயிடும். அப்புறம் தேமி அழுவேன், ஒத்த கடை விட்டு போகவே மாட்டேன். மதிப்பு மரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவுக்கு கூலப்பாண்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே காவல்துறை ரொம்ப கஷ்டம். இன்னைக்கெல்லாம் பூரா பாதுகாப்புக்கு போயிட்டு வர்றாங்க எல்லாருமே. ஐயா போலேன்னு நினைக்கிறேன். பந்தல் அமைப்பாளர் மூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை பேச முடியாதே. சிறைச்சாலையில் பூரா ரிமாண்ட் பண்ண சொல்லிடுவேன். அப்புறம் எனக்கு போலீஸுக்கு லிங்க் இருக்கு, உங்களுக்கு தெரியும். டிஎன்இபி மனோகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். போஸ்ட் மரத்தில் இருப்பாப்புல. அம்மூரிப்பு தானே. இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்த கருவனூரை சேர்ந்த பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். துண்டுக்காகத்தான் நினைக்கிறேன் கண்டாலுமே. சிறப்பாக ஒளி அமைத்து கொடுக்கும் ஸ்ரீ லட்சுமி பழங்கலத்தம் மதுரை உரிமையாளர் சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாய்ப்பளித்த கூலப்பாண்டி கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் லட்சுமி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. இங்கே பப்புநாகன் நடித்து கொண்டிருக்கும் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. பூச்சி அம்மா பேரனும் கருப்சாமி அவருடைய அக்கா மையனுமாகிய தம்பி TR மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறது கூலப்பாண்டி கிராமத்து சார்பாக. மிருதங்கத்து கொண்டிருக்கும் கோயிலுப்பட்டி இந்திர மகன் சந்திரன். அது மிருதங்கம் கிடையாது. நீனா எதுக்கு நாடகம் பார்க்குறீங்கன்னு தெரியல. பாவம் அண்ணன் மூர்த்தி ஆல்ரவுண்டு கீப்பர் ப்ரோ. அவர் தான் பேட்ஸ்மேன் வந்தால் கீப்பர் ஆல்ரவுண்டு மூர்த்தி அவர்களுக்கு முன்னாடி பார்த்து தாள கலைஞர் வந்து வரைக்கும் போடுறாள். ஆமாம் அவ்வளோதான் கண்டென்ட், வேற என்னடா செய்யறது. சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடியை பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஈபி என்னாச்சு? இந்த ஏரியா வயர்மேன் ஈபி மதிப்பு மரியாதைக்குரிய எத்தனையோ வீட்டுக்கு நீங்கள் ஒளி தெய்வமா விளக்கு ஏற்றி வைக்கிறது நீங்கள் தான். போஸ்ட் மரத்தில் பிரித்து இறங்குறதுக்குள்ளே 200 ரூபா வாங்குறது நீங்கள் தான்.
உண்மையிலேயே அது ஏறி ஈரத்தில் வேலை ஆக்கணும்ல. கடினமான தொழில். ஈபி மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் எந்த நேரத்துலையும் கரண்டில் ஏறி உசுரை பணை வச்சு வேலை ஆக்கக்கூடிய ஒரே துறைனா மின்சாரத்துறை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான நாடகத்தை கிராமத்திற்கு உபயமளித்த பி தனசேகர் திமுக தொண்டரணி அமைப்பாளர் கைதட்டலாம். குடும்பத்தார்களுக்கு கைதட்டலாம். கிராமத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணே குளப்பாடி கிராமத்தில் அண்ணன் தனசேரன் அண்ணன் அவர்கள் இல்லத்தில் வைத்து எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய அண்ணா குடும்பத்தாருக்கும் அண்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி கூலப்பாண்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் இந்த நாடக மேடையில் எனது கிராமத்தார்கள் அனைவரும் எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய அத்தனை நாள் உள்ளத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உனது கிராமம்மா. உண்மையிலேயே பார்த்தேன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா பற்றி இந்த மேடையில் பேசினேன். இளங்கதிர் இளைஞர் நற்பணி மன்றம் கூலப்பாண்டி பிற்கா என் அன்பு உறவுகள் சார்பாக ஏழைகனை இதய தெய்வத்தினுடைய புகைப்படத்தை கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம். கூலப்பாண்டி கிராமம் எஸ்எம் பிரபு ஜெயந்தி பிஎஸ்சி செப்டம்பர் 15ஆம் தேதி திருமண நாள் மற்றும் என் மகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்பாலயத்துக்கு ஒரு சிப்பம் அரிசி கொடுத்த அன்பு உறவுக்கும் நன்றி நன்றி நன்றி. பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய கூலப்பாண்டி கிராமத்தில் உள்ள அத்தனை நல்ல இதயங்களுக்கும், குறிப்பாக எங்கு சென்றாலும் நாங்கள் சொந்தங்களாக இருக்கிறோம் என்று பின்தொடர்ந்து வரக்கூடிய வந்திருக்கின்ற அத்தனை என் அண்ணன் தம்பி அத்தனை பேருக்குமே பாதம் தொட்டு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நீங்க எல்லாருமே வந்திருக்கும் எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே ஐயா அத்தனை சாமியோட அருளோடு நீங்க நல்லா இருக்கணும்.